வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள். முதலில் 2025இல் இருக்கப் போகின்ற முக்கிய கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பெயர்ச்சிகளையும் பார்க்கலாம். வருட ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கிறார். மே 14, 2025 அன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு சென்று மீண்டும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுன ராசிக்கு வருகிறார். சனி பகவான் வருட ஆரம்பத்தில் கும்பராசியில் இருக்கிறார். மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு பகவான் வருட ஆரம்பத்தில் மீனராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல கேது பகவான் வருட ஆரம்பத்தில் கன்னி ராசியில் இருக்கிறார். மே 18, 2025 அன்று கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மார்ச் முதல் மே மாதம் வரை சனி பகவானும் ராகு பகவானும் இணைவு பெறுகிறார்கள். பொதுவாக இது ஒரு நல்ல இணைவு இல்லை. கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். குருவின் மீதான மீனத்தில் இணைவதால் கெடுபலங்கள் குறைவாக இருக்கும். மற்ற கோள்கள் மாதந்தோறும் பெயர்ச்சியாவதால் அவற்றின் பலன்களை மாதராசி பலன்களில் பிறகு பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் பெரிய கோள்களான குரு, சனி, ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஆண்டை 2 பாகமாக பிரித்துக் கொள்ளலாம். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை முதல் பாகமாகவும், ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 2வது பாகமாகவும் பார்க்கலாம். இனி விருச்சிக ராசிக்கான 2025ஆம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்கலாம். ஆண்டின் முதல் பகுதியான ஜனவரி முதல் ஏப்ரல் வரை உங்கள் ராசிக்கு தன மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான யோகாதிபதி குரு பகவான் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானமாகிய ரிஷப ராசியிலிருந்து ராசியை பார்த்து புனிதப்படுத்தி நல்ல பலன்களை வழங்குவார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அர்த்தாசிரம சனியாக இருக்கிறார். இது நல்ல நிலை இல்லை. மேலும் டிகிரி அடிப்படையில் மார்ச் முதல் மே வரை சனி பகவான் ராகுவோடு நெருங்கி இருக்கிறார். இது சனியின் கெடுபலங்களை அதிகமாக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலமாகும். ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மீனராசியிலும் கேது பகவான் லாபஸ்தானமாகிய கன்னிராசியும் இருப்பார்கள். 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது நல்ல நிலை இல்லை. மேலும் அவர் சனியுடன் இணைவது கெடுபலங்களை அதிகமாக்கும். 11ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து குருவின் பார்வை பெறுவது சிறப்பான அமைப்பாகும். உங்கள் ராசியை குரு, சனி மற்றும் கேது மூவரும் பார்க்கின்றனர். குருவின் பார்வையால் உடல்நலம், மனநலம் நல்ல முன்னேற்றம் அடையும். சனியின் பார்வையால் மன அழுத்தம், பிடிவாதம், சுயநலம், பொறாமை போன்ற குணங்கள் இருக்கும். கேதுவின் பார்வையால் விரக்தி மற்றும் எதிலும் பற்றற்ற நிலை இருக்கும். அதே நேரம் இந்த மூவரின் பார்வையால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். யோகா, தியானம் போன்றவற்றில் ஆர்வம் வரும். அவை உங்களை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கும். தனவரவு, பணப்புழக்கம் நல்ல நிலையில் இருக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். நிலம், மனை வாங்கும் யோகம் சிலருக்கு வாய்க்கும். பேச்சினால் தொழில் செய்வோர் முன்னேற்றம் அடைவார்கள். 3ஆம் இடமான தைரியம் மற்றும் வீரியஸ்தானத்தை குரு பகவானும் ராகுவும் பார்த்து 3ஆம் இட அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதால் முயற்சிகளில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் டிகிரி அளவில் ராகுவோடு இணைவதால் தம்பி, தங்கையோடு சிறு மனவருத்தம் வந்து நீங்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை சோதித்து பார்க்கும் சூழ்நிலை உருவாகும். ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அர்த்தாஷ்டம சனியாக தொடர்வதால் தாயின் உடல்நலத்தில் பாதிப்புகள் தொடரும். கவனம் தேவை. தாயாருடன் கருத்து வேறுபாடு தோன்றும். பொறுமை அவசியம். சிலருக்கு வீடு, வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். உறவினருடன் கருத்து வேறுபாடு வரும். அனுசரித்து செல்லவும். விவசாயம், காடை வளர்ப்பு சுமாராக லாபம் தரும். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கவனக்குறைவு, மறதி, சோம்பல் வரும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து
5ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் இருப்பதாலும் ராகு பகவான் சனியுடன் நெருங்கி இருப்பதாலும் பிள்ளைகள் வழியில் மன வருத்தம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். உங்கள் பேச்சை கேட்பது கடினம், விட்டுப்பிடிக்க வேண்டும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோர் இன்னும் சில காலம் பொறுமை காக்க வேண்டும். கர்ப்பிணிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அரசியல்வாதிகள் இருக்கும் பதவியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் புகழுக்கு களங்கம் விளைவிக்க சதிகள் நடக்கும், கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் மிக கவனம் தேவை. அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம். வேலை செய்யும் இடத்தில் தடைகளும் எதிர்ப்புகளும் இருக்கும். வேலை தேடுவோருக்கு தடைகள் இருக்கும். கடன் தொல்லையில் இருப்போருக்கு இப்பொழுது அதிகரிக்கும். எதிரிகளால் தொல்லை இருக்கும், பொறுமை தேவை. பிபி மற்றும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் தாக்கம் அதிகரிக்கும். உங்கள் தன மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான யோகாதிபதி குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருப்பதால் திருமண முயற்சிகள் கைகூடும், நல்ல வரன் அமையும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் வாய்ப்பு கிடைக்கும். காதல் செய்வோருக்கு பெற்றோர் சம்மதம் கிடைத்து திருமணம் நடக்கும். இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், லாபம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். தந்தை மூலம் நன்மைகள் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். சொந்த தொழிலில் சவால்கள் இருக்கும். வேலை பளு, அலைச்சல் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் பதவியை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். லாபம் சிறப்பாக இருக்கும். விரயம் கட்டுக்குள் இருக்கும். சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அடுத்து ஆண்டின் 2ஆம் பகுதியான மே முதல் டிசம்பர் வரை உள்ள கோள்களின் நிலைகளையும் அவற்றின் பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு தன மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானமாகிய மிதுன ராசியில் இருப்பார். 8ஆம் இடம் குரு பகவானுக்கு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் தான் பார்க்கும் இடங்களின் மூலம் நல்ல பலன்களை வழங்குவார். முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மீனராசியில் இருப்பார். சனி பகவானுக்கு 5ஆம் இடம் சிறப்பான இடம் இல்லை என்றாலும் அர்த்தாஷ்டம சனி முடிவது சிறப்பாகும். அங்கிருந்து 2, 7 மற்றும் 11ஆம் இடங்களை பார்ப்பார். ராகு பகவான் சுகஸ்தானமாகிய கும்பராசியில் இருப்பார். கேது பகவான் தொழில் ஸ்தானமாகிய சிம்மராசியில் இருக்கிறார். சனியின் பார்வையால் இதுவரை இருந்த மன அழுத்தம், சோம்பல், பிடிவாதம், சுயநலம் போன்ற தீய குணங்கள் நீங்கும். உடல்நலம், மனநலம் சீராகும். 2ஆம் இடமான தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். சனியின் பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு விழுவதால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். பேச்சினில் சற்று நிதானம் தேவை. பேச்சினில் உண்மையும் நேர்மையும் அவசியம். பேச்சினால் தொழில் செய்வோர் முன்னேற்றம் அடைவார்கள். நிலம், மனை வாங்கும் யோகம் வாய்க்கும். சொத்து சேர்க்கை நிகழும். தனவரவு, பணப்புழக்கம் அதிகரிக்கும். முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் குருவின் வீடான 5ஆம் இடத்தில் இருப்பதால் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். போட்டி பந்தயங்களில் திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தம்பி, தங்கையுடன் இதுவரை இருந்த மனக்கசப்பு குறையும். அக்கம் பக்கத்தினர் உடன் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். சிறுதூர பிரயாணங்கள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து குரு பகவான் பார்க்கிறார். 4ஆம் அதிபதி சனி பகவான் குருவின் வீடான மீனராசியில் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே இதுவரை தாயாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தாயார் உடல்நல முன்னேற்றம் அடையும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் நன்மைகள் நடக்கும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். உறவினர் உடன் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு நல்ல லாபம் தரும். 3 மற்றும் 4ஆம் அதிபதி சனி பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய மீனத்தில் அமர்ந்து 5ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வதால் பிள்ளைகள் வழியில் மன வருத்தம் தரும் சம்பவங்கள் நடக்கும். பிள்ளைகள் மூலம் எதிர்பாராத விரயங்கள் வரும். அவர்கள் கல்வி மற்றும் திருமண முயற்சி போன்ற விஷயங்களில் மன வருத்தம் இருக்கும். சிலர் பிள்ளைகளை வேலைக்காகவோ கல்விக்காகவோ பிரிந்திருக்க நேரிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் இழுபறி நீடிக்கும். பதவி உயர்வு பெறுவதில் தடைகள் இருக்கும். கடின முயற்சி தேவை. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அகலக்கால் வைக்க வேண்டாம். கலைஞர்களுக்கு
வாய்ப்புகள் கிடைப்பதில் சிரமம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு தடைகளை விலக்கி வெற்றியை தரும். திருமண முயற்சியில் சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் சுமாராக நடைபெறும். நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் சிறு கருத்து வேறுபாடு தோன்றும். விட்டு கொடுத்து செல்லவும். வேலை தேடுவோருக்கு கடின முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்போருக்கு எதிர்ப்புகளும் தடைகளும் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் கடின முயற்சி தேவை. பிபி மற்றும் எலும்பு மற்றும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். வெளிநாடு வெளிமாநில வேலை தேடுவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் வெளிநாடு மற்றும் வெளிமாநில சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். சிலருக்கு திடீர் பணவரவு கிடைக்கும். வழக்குகளில் சுமாரான நிலை தொடரும். தந்தையின் உடல்நலம் சீராக இருக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசியல்வாதிகள் பதவியை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டியிருக்கும். லாபம் சுமாராக கிடைக்கும். அண்ணன் அக்காவுடன் சிறு மன வருத்தம் வரும். விட்டு கொடுத்து செல்லவும். இரண்டாவது திருமண முயற்சி செய்வோருக்கு தடைகள் இருக்கும். விரயங்கள் அதிகமாக இருக்கும். கட்டுப்பாடு தேவை. சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி தாம்பத்திய உறவு நிலை சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் படிப்பில் சிறு தடைகள் சந்திப்பீர்கள். கடின முயற்சி தேவை. இரும்பு சம்பந்தமான தொழில் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் ஹார்ட்வேர் சம்பந்தமான துறையினர் முன்னேற்றம் அடைவார்கள். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 3. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும், வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.